அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகிலே எல்லாம் தெரிந்தவர் என்று யாருமே இல்லை, எதுவுமே தெரியாதவர் என்றும் யாரும் இல்லை. ஒரு சிறிய எறும்பு கூட மிகவும் கீழானது என்று ஒரு ஞானி நினைக்க மாட்டான். மனிதனைக் காட்டிலும் அந்த எறும்புக்கு மகத்தான பல சக்திகள் இருக்கக்கூடும். ஜனக மன்னன் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் கூட அஷ்டவக்ரரை குருவாக ஏற்று அவரிடத்திலே ஞானோபதேசத்தை பெறும்போது எதுவும் தெரியாதவனைப் போலவே தன்னை காட்டிக்கொள்கிறான். ஆனால் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானி ஜனக மன்னனை முழுமையாக நன்கு ஆராய்ந்து அறிந்து கொண்டும் விட்டார். அது காரணமாக ஜனக மன்னனுக்கு மென்மையாக ஞானத்தின் நுணுக்கங்களை எல்லாம் சொல்லி வருகிறார். வலையொலியிலே பேசுவதால் மட்டும் சேவகமூர்த்தி மிகப்பெரிய ஞானியும் அல்ல, வாய் பேசாமல் ஏதோ ஒரு மூலையிலே அமைதியாக அமர்ந்திருந்து சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய யாரோ ஒருவர் ஏதும் தெரியாதவரும் அல்ல. ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதோ அல்லது விட்டுவிடுவதோ அவரவருடைய மன இயல்புக்கு ஏற்றபடியாக நடக்கும். விருப்பு வெறுப்புகள் ஆகியவையெல்லாம் அவரவருடைய மன இயல்புக்கு ஏற்றபடியாகவே நடக்கும். இது குறித்தான கருத்துக்களை ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்ரர் சொல்லுவதை இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். விருப்பும் வெறுப்பும் மனத்தின் இயல்புகள். உனக்கோ என்றும் மனமில்லை, திரிவும் விகற்பமும் அற்ற ஞான ஆத்மாவே நீ, சுகமே வாழ். ஜனகனிடத்திலே அஷ்டவக்ரர் சொல்லுகிறார், மனதை எவன் ஒருவன் வெற்றி கொள்கிறானோ அவனுக்கு விருப்பு வெறுப்பு என்பது இல்லாத ஆகிறது என்று சொல்லுகிறார். விருப்பு வெறுப்பு ஆகிய இந்த இரண்டு இயல்புகளுமே மனதின் கூறுகளாக இருக்கின்றன. புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனமே விருப்பு வெறுப்புகளை உருவாக்குகிறது. ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட மனம் மிகவும் பிடித்திருக்கும், மற்றவருக்கு அந்த மனம் சுத்தமாக பிடிக்காது. ஐயோ, இந்த முடை நாற்றம் எனக்கு மிகவும் துன்பத்தை தருகிறது என்று ஒருவன் சொல்கிறான். அந்த நாற்றத்தை மிகவும் ரசிப்பதாக மற்றவன் சொல்லுகிறான். இறந்துவிட்ட மீன்களை உப்பிலே கரைத்து உலர வைத்து கருவாடு என்கிற பெயரிலே கடைகளிலே கூறு கட்டி வைத்து விற்பனை செய்கிறார்கள். அந்த கடையை கடந்து செல்லும் போது நம் போன்றவர்களுக்கு அருவருப்பும் வேதனையும் ஏற்படுகிறது. ஆனால் அந்த கருவாடு முதலாகிய உணவு பண்டங்களை வாங்கிச் சென்று சுகமாக உண்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது. இந்த இரண்டும் நாசியின் வழியாக நுகர்ந்ததின் காரணமாக, மனதின் ஆழ்மன பதிவுகள் காரணமாக ஏற்பட்ட மாறுபாடுகள். இப்படியே ஒவ்வொரு புலன் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களும் விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்தி வைக்கின்றன. பழைய காலத்து மனிதர்களுக்கு தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அதற்கு அடுத்து வந்த தலைமுறையினருக்கு டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா போன்ற பாடகர்களுடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். சிலருக்கு சீர்காழி கோவிந்தராஜனின் பாடல்கள் பிடிக்கும். இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த இரண்டு தலைமுறை பாடகர்களுடைய பாடல்களை போட்டால் நாராசமாக இருக்கிறது. ஐயோ, முதலில் அந்த ஒலிபெருக்கியை நிறுத்துங்கள் என்று கூச்சலிடுவதையும் பார்க்க முடிகிறது. இன்றைய தலைமுறையினர் கேட்கக்கூடிய பாடல்களை நம்மால் நிச்சயம் கேட்க முடியாது என்று முதியவர்கள் வேதனையோடு சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது. இரண்டுமே இசைதான், இரண்டுமே மனிதர்களால் பாடப்பட்ட பாடல்கள்தான். ஆனால் அந்தந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவருடைய உணர்வுக்கு ஏற்றபடியாக இது மாறி அமைகிறது. இப்போது விருப்பு வெறுப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது? இது தலைமுறைகளுக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலை, அவர்கள் ஆழ்மனதிலே உருவாக்கப்பட்ட பதிவுகள், இவற்றை கொண்டு அவர்களுடைய விருப்பு அல்லது வெறுப்பு என்பது ஏற்படுகிறது. இதைத்தான் இங்கே அஷ்டவக்ரர் ஜனகரிடத்திலே சொல்லுகிறார். தெரிவும் விகற்பமும் அற்ற ஞானாத்மாவாக இருப்பவனுக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்காது. எனவே ஜனக மன்னா, நீ என்னிடத்திலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட நீ விருப்பு வெறுப்புகளை கடந்தவனாகிவிட்டாய். காரணம், யோக பயிற்சிகளின் மூலமாக உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி நீ சொல்லுவதை கேட்கும்படியாக உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறாய். எனவே உனக்கு சுகமே இருக்கிறதே அல்லாது துக்கம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். படைப்பு அனைத்திலும் தன்னையும், தன்னிடம் படைப்பு அனைத்தையும் கண்டு நான் எனது அற்று சுகமாக இரு. ஜனக மன்னா, இந்த உலகிலே உன் கண்ணெதிரே தோற்றக்கூடிய அனைத்து படைப்புகளையும்
உன்னுடைய பிரதிபிம்பங்கள் என்று கருதியிரு. ஒரே கதிரவனின் கிரணங்கள் பூமியிலே பட்டு தெரிக்கும் போது அனைத்து நீர்த்திவளைகளிலும் பல கோடி சூரியன்கள் இருப்பதைப் போல காட்சி கொடுக்கிறது. ஆனாலும் கூட சூரியன் ஒன்றுதான். பிரதிபிம்பித்து காணப்பட்ட அனைத்து சூரியன்களும் ஒரே சூரியன்தான். அதுபோல பரமாத்மாவே தன்னை பல உயிர்களாக படைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன் கண்ணெதிரே தோற்றக்கூடிய அனைத்து காட்சிகளும் அனைத்து உயிர்களும் நீயாகவே இருப்பதை காண்பாய். எனவே படைப்புக்கள் அனைத்திலும் இருப்பது நீயே. நீயே அனைத்து படைப்புகளாகவும் இருக்கிறாய். இதை நீ சரியாக புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் நான் எனது என்கிற குழப்பம் உனக்கு இல்லாத ஆகும். எனவே நீ சுகமாக இருப்பாய் என்று கூறுகிறார். கடலில் அலைகள் போல் எதனிடம் இவ்வுலகு இலகுமோ அதுவே நீ. ஐயமில்லை. ஞான வடிவே தாபம் அற்றியிரு. தாபம் என்பது ஆசை என்பதின் மற்றுமொரு சொல்லாகிறது. தாபம் அடங்காத தாபம், அடங்காத ஆசை. இந்த ஆசைகள் ஏற்படுவதற்கான காரணம் யாதென்று ஆராய்ந்து பார்க்கும் போது புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனம் பார்த்ததை, கேட்டதை, நுகர்ந்ததை, சுவைத்ததை, உணர்ந்ததை மீண்டும் மீண்டும் அனுபவப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கருதுகிறது. இது காரணமாகவே ஆசை என்பது ஏற்படுகிறது. கடல் என்பது இருக்கும் வரையிலும், காற்றடிக்கும் வரையிலும் அலைகள் என்பவை வந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல மனம் என்கிற ஒன்று புலன்கள் வழியாக சஞ்சரிக்கும் போது எண்ணங்கள் உற்பத்தியாகி கொண்டே இருப்பதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னிடத்திலே எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன என்றால் நீ புலன்கள் வழியாக உன்னை வெளியே கடத்தி கொண்டிருக்கிறாய் என்பது பொருள். ஜனகமன்னா, புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை நீ தடுத்து நிறுத்தி பழகிவிட்டாய். அது காரணமாக நீ ஞான வடிவாகவே மாறிவிட்டாய். எனவே உன்னிடத்திலே எந்த விதமான குழப்பங்களோ சஞ்சலங்களோ இல்லாத ஆகின்றன. இந்த உலகம் எதிலே இருக்கிறது என்று கேட்டால் உன்னுடைய மனத்தில் தான் இருக்கிறது. மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் என்பதே இந்த உலகை சிருஷ்டிக்கிறது. அகங்காரம் என்பதுதான் பிரம்மா என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லியிருந்த கருத்துக்கள் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கவை. அன்பனே, நம்பு நம்பு, இங்கே நீ மயங்காதே. மாயைக்கு அப்பாலாம் ஆத்மாவே, ஞானமயனாம் இறைவனே நீ. ஜனகமன்னா, ஞானம் என்பதை மறைத்திருப்பது மாயை. மாயை என்பது ஒரு திரையாக இருக்கிறது. ஒருவன் சுவற்றுக்குள்ளே அமர்ந்திருந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க எத்தனித்தால் அவனுக்கு எந்த காட்சியும் தென்படாது. சுவர் என்பது இங்கே மாயையாக இருக்கிறது. சுவற்றை கடந்து கதவுகளை திறந்து வெளியே வந்து உலகை பார்க்கும் போதுதான் உலகம் விசாலமாக இருப்பதை உணர்கிறான். அதுபோல இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகலவிதமான காட்சிகளும் மாயை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய அகத்திற்குள்ளே நீ செல்ல வேண்டும். அதாவது சுழுமுனை கடந்து மனதை ஜீவனை நோக்கி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது இதுவரையிலும் நீ கண்டு கொண்டிருந்த அனைத்துமே மாயை என்கிற உணர்வு உனக்கு ஏற்படும். இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகளை எடுத்தாகிவிட்டது. எத்தனையோ முறை ஆனந்தங்களை எல்லாம் சுகித்தாகிவிட்டது. எத்தனையோ உடல்களை எடுத்தாகிவிட்டது. எத்தனையோ நீண்ட காலம் பயணப்பட்டும் வந்தாகிவிட்டது. அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கக்கூடிய இந்த உடல் மீது மட்டும் ஏன் பற்று ஏற்படுகிறது? இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் மீது மட்டும் ஏன் பற்று ஏற்படுகிறது என்று சிந்தித்து பார்த்தால் ஏற்கனவே வாழ்ந்திருந்த உறவுகள் நம்மோடு தொடர்ந்து வரவில்லை. அவற்றையெல்லாம் துறந்து புத்தம் புதிய உறவுகளோடு இந்த பிறவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது மாயை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயை என்பதை எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால், எப்படி சுவற்றுக்கு அப்பால் இருந்து உலகத்தை பார்த்து கொண்டிருந்ததை விடுத்து சுவற்றை விட்டு வெளியே வந்து உலகத்தை பார்த்த போது உண்மையான உலகம் கற்புலனாகியதோ அதுபோல புறத்திலே சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை அகத்துள்ளே திருப்பி அகத்துள் ஈசனை தரிசித்து அகத்தீசனாக மாறும்போது உண்மையான ஞானம் என்பது உனக்கு கிடைக்கிறது. மாயைக்கு அப்பால் சென்றால் மட்டுமே ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இந்த உன்னத கருத்துக்களை ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்கரர் சொல்லி ஜனகனுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை உற்று நோக்கியவராக இருக்கிறார். குணங்கள் சூழும் உடலே நிற்கிறது, வருகிறது, போகிறது. ஆத்மாவோ போவதும் வருவதும் இல்லை. அதை பற்றி ஏன் வருந்துகிறாய்? மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் யாதென்றால்,
எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் கூட கண்களால் காணக்கூடிய இரத்தமும் சதையும் தோலும் நரம்புமாக நம்மோடு வாழ்ந்திருக்கக்கூடிய உறவுகளை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. இதோ என்னோடு உதரமும் சதையுமாக வாழ்ந்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, மக்கள், குடும்பம், குழந்தைகள், நண்பர்கள், சுற்றம், உற்றார், உறவினர் இவற்றையெல்லாம் மாயை என்று நான் எப்படி கடந்து செல்ல முடியும் என்று எண்ணும் போது மனிதனுக்கு குழப்பம் என்பது மேலிடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணம் யாதென்றால் மனம் இந்த உலகத்தோடு இணைத்து வைத்து நமக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கக்கூடிய மாய அனுபவங்கள் தான். அது காரணமாகவே இந்த குணங்களை சுற்றியே நம்முடைய உடல் என்பது நிற்கிறது. அது மட்டுமல்ல, இது போன்ற பல உடல்கள் பல பிறவிகளிலே வந்திருக்கின்றன, போயும் இருக்கின்றன. ஆனால் ஆத்மா போவதும் இல்லை, வருவதும் இல்லை. இதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? ஒரு மனிதன் இருக்கிறான். காலையிலே ஒரு அழகிய ஆடையை அணிகிறான், மாலையிலே ஒரு ஆடையை அணிகிறான், மறுநாள் மற்றும் ஒரு ஆடையை அணிகிறான். இப்படி தினந்தோறும் புது புது விதமான ஆடைகளை அணிந்து கொண்டே இருக்கிறான். ஒரு காலத்திலே இவன் அணிந்து வந்திருந்த அழகிய ஆடைகள் கிழிந்து போகின்றன. அந்த ஆடைகளை தூக்கி எறிந்துவிட்டு மற்றும் ஒரு புத்தாடையை எடுத்து அணிந்து கொள்கிறான். அப்படித்தான் ஆன்மாவும் கிழிந்து போய்விட்ட உடல் என்கிற ஆடையை களைந்துவிட்டு புதிய ஆடையை உடுத்திக் கொள்ளுகிறது. ஆன்மா என்னவோ ஒன்றுதான், அது அணிந்திருந்த ஆடைகள் தான் வேறு வேறு. மனிதன் என்னவோ ஒருவன்தான், அவன் மாற்றி மாற்றி அணிந்து கொண்டதுதான் வேறு வேறு ஆடைகள். எனவே ஆன்மாவுக்கு வருகையும் இல்லை, போக்கும் இல்லை. ஜனகமன்னா, நீ ஆன்மா என்பதை புரிந்து கொள். அப்படி புரிந்து கொண்டு விட்டால் இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் குறித்தான உன்னுடைய புரிதல் என்பது இல்லாத ஆகிவிடும். எனவே இந்த உலகை பற்றி வருத்தம் தெரிவிப்பதை விட்டுவிட்டு ஆன்மாவாக இருந்து உன்னை பற்றி நீ சிந்தித்துப்பார், அப்போது உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இது ஜனகமன்னனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே கூட அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம். எத்துணைதான் ஞானத்தை பற்றி நாம் வாய்க்கிழிய பேசினாலும் கூட பேச்சு முடிந்தான பிறகு மனைவி, மக்கள், குடும்பம், சுற்றம் என்கிற கீழான நிலைக்கு நாம் செல்லத்தான் செய்கிறோம். இது ஒரு நிகழக்கூடிய போராட்டமாகவே இருக்கிறது. இந்த போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்றால், எப்போது உண்மை ஞானம் நமக்குள்ளே வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும். அதுவரையிலும் கடலிலே அலைகள் இருப்பதைப் போல இந்த மனித உடலுக்குள்ளே ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும் வரையிலும் இந்த தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.